அவர் உங்களை தெய்வமா மதிக்கிறாருண்ணா. அவரோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தான் சொல்றாரு. அண்ணா, அவர் எவ்வளவு பக்தியோட உங்க போட்டோ வச்சிருக்காரு தெரியுமா? இந்த ஆல்பத்துல காணாம போன போட்டோ அவங்கிட்ட தான் இருக்கும்னு நினைச்சேன். ஐ அம் கரெக்ட். நோ, யூ ஆர் நாட் கரெக்ட். அவர்கிட்ட இருந்தது இந்த போட்டோ இல்ல, பழைய போட்டோ. நீங்க தாடி இல்லாம எடுத்தீங்களே அந்த போட்டோ. மீனாட்சி, பசி எடுக்குது, சாப்பாடு கொண்டா. என்னடி சாப்பாட கேட்டா நீ மட்டும் தனியா வர்ற? இன்னைக்கு சாப்பிடறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க போறேன். இருங்க. என்னடி இது? இது பிஸ்கி. சாப்பிட்டா உடம்பு உஷ்ணமாகும். உஷ்ணமானதுக்கு அப்புறம் பஸ்கி எடுக்கலாம்னு சொல்றியா? முத்தத்தை கொடுத்து என்ப கேள்வி பாக்கெட்டியடி. ஆசையும் என் நேசமும் ரத்த பாசத்தினால் குலுங்குவதை பார. பாத்தீங்களா, கொஞ்சம் சாப்பிட்ட உடனே பாட்டு வருது. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா give me, don't worry. சரி, இங்க கொஞ்சம் சொரி. ஐயோ, நீ சொரிதே என்னமோ மாதிரி இருக்கடி. வாடி எங்க அப்பா கிழங்க, எங்க அக்கா பத்த முக்கா துட்ட வாடாத பாய திறந்தேன். அடி கூடு கட்டுற குயிலே, ஓ மாடு கட்டுற மயிலே, ஓ அஸ்கு ஓ அஸ்கு ஓ அஸ்கு. என்னடி என்னடி கொஞ்சம் கொஞ்சமா குத்து மதிப்பா ஊத்துற? மொத்தமா குடுடி. இறக்கும். கண்ணே கம். கண்ணே, உன் கண்ணு 10 பைசா பன்னு, உன் மூக்கு ஐயர் கடை கேக்கு, உன் வாய் கூவம் கால்வாய். அவ்வளவு நார்தா? அவ்வளவு அகலம். உன் காது கேட்காது. கேட்காது. ஏண்டி அழுகிற? உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் உதிரம் கொட்டுதடி. எதுக்கு அழுகிறேன்னா உங்க எதிர்காலத்தை நினைச்சுதாங்க அழுகிறேன். ஓஹோ, நம்ம பொண்ணு இப்படி ஊதாரித்தனமா தெரியுதே, காசை கண்டபடி செலவழிக்குதே, அதனால நம்ம பணம் எல்லாம் போய் நம்ம 2 பேரும் பிச்சை எடுத்துருவோம்னு நினைச்சு அழுகிறியா? ஆமாங்க. என்னடி பண்றது? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பிச்சை எடுத்துலாங்கறியா? ஐயோ, அது இல்லங்க. என்ன என்னடி என் எதிர்காலத்தை அங்கே கொண்டு போய் வச்சிருக்க? ஆமாங்க, பத்திரமா வச்சிருக்கேன். உங்க பேர்ல 1 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நம்ம 2 பேரும் கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கலாம்னு சொல்ற? ஆமாங்க, போடுங்க. என்னடி நீ எதை எப்பப்ப போடணும்னு ஒரு விவசாயே இல்லையா? கண்ணு இல்ல, கோச்சுக்காத. பேனே எடுக்கிறது இல்லையா? இப்ப என்ன நீ போடணுங்கிற? அவ்வளவுதானே. எங்க போடணும் காட்டு, அங்க போடுறேன். ஆனா ரூணா சீனா. எங்க அப்பா எவ்வளவு நிலத்துக்கு வச்சிருக்கான் பேர. வணக்கம், நான் தான் சிங்காரவேலன், அட்வொகேட். நான் டாக்டர். நான் சொன்னேன் கோட்டை பார்த்தா தெரியாது. நான் தான் ஆனார் ஊனாச்சினா தானா ராமநாதன் செட்டியார். உட்காருங்க. என்ன விஷயம்? உங்க பெருந்தன்மையை எவ்வளவு பாராட்டினாலும் தாகும். என்ன உங்களுக்கு உதவி பண்ணிட்டேன், உட்கார சொன்னேன், அவ்வளவுதானே. அதுக்கு இல்லைங்க, உங்க பொண்டாட்டி மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்களே. என்ன பொண்டாட்டிக்காக தாஜ்மஹாலை கட்டினான் ராஜாதே சிங்கு. ராஜாதே சிங்கா? ஆமாங்க. இல்லங்க, ஷாஜகான். இது ஏதோ ஒரு கான் கட்டினாரா இல்லையா? அவன் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் தான் கட்டினான். நான் என் பொண்டாட்டி உசுரோட இருக்கும் போதே கட்ட போறேன். நீங்க என்ன வேணுமானாலும் செய்வீங்க. இல்லைன்னா 50 லட்சம் ரூபாய் சொத்தை பொண்டாட்டி பேருக்கு எழுதி வைப்பீங்களா? எந்த மடையும் எழுதி வச்சான்? நீங்க தாங்க. அதனாலதான் எழுதுறேன். ஆனா எப்பா? என்னங்க இது? இது உங்க கையெழுத்து தானே? ஏன் கையெழுத்து தான்? எப்ப போட்டேன்? அடியே மீனாட்சி, வாங்க பக்கம். அடி பாவி, லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லி என் லைஃபே முடிச்சுட்டேடி. அப்பா சிங்காரவேலா, இன்னும் பத்திரத்துல என்னென்ன ரொப்பிருக்கான்றத கொஞ்சம் படிச்சு சொல்றியா? சொல்றேன். உங்களுக்கு இருக்கிற 7 வீட்டையும், பூந்தமல்லி தோட்டத்தையும், நகைக்கடையையும், மற்றும் உள்ள தாவர சங்கம சொத்துக்களையும்
உங்க சுய நினைவோட உங்க மனைவிக்கு எழுதி கொடுத்திருக்கிறதா இந்த உயிர் சொல்லுது. இனிமே இவங்க இருக்க சொன்னா நீங்க இந்த வீட்டுல இருக்கலாம், வெளியே போன்னு சொன்னா உடனே இங்க போயிடணும். போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு போய் இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேடி. ஒண்ணுதான் சும்மா இருங்கடி. என்ன மக்கள் எரியுதுடி, எரியுதா? நாவல் எவ்வளவு த்ரில்லா இருக்கு தெரியுமா? எனக்கு கூட நான் படிச்சுட்டு தரேன். நான் படிச்சுட்டு தரேன்டி. முதல்ல நான் படிக்கிறேன்டி. இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கேன், படிச்சுட்டு தரேன். சும்மா இருடி நீ. என்ன உங்க தகராறுலாம் தீர்ந்துச்சா? போடி. ஐயோ கேமரா எங்கடி? எங்க போச்சு? நீ வேற மாட்டிட்டு இருந்த. அதான் உனக்கு எப்படி தெரியும்? எங்க போச்சுடி? என்ன கேட்டா? உன்ன கேட்டா? ஏ உஷா, நீ இந்த பக்கம் போய் தேடுறி. சரி போடினா. போடி. நீ இந்த பக்கம் போய் தேடுறி. சரி டிக்கி போ. கேமரா என்னது? தெரியும். எப்படி தெரியும்? பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்ப எல்லாமே தெரியுமா? எல்லாமே என்ன? நான் எதுக்கு போட்டுட்டு போனேன்னு தெரியுமா? அது மட்டும் தெரியாது. தெரியாது? தெரியாது. சிக்கிடுச்சா சின்ன மச்சான் கண்ணு கொஞ்சம் சொக்கிடுச்சா. சிக்கு சிக்கா 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 சிக்கிடுச்சா சின்ன மச்சான் கண்ணு கொஞ்சம் சொக்கிடுச்சா. பாவை உன்ன பாக்கும் பருவ மனசு கேக்கும், பார்வ தந்த ஏக்கும் பொண்ணு கேது தூக்கும். தனியா வரவா ராசா. சிக்கு சிக்கா 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 சிக்கிடுச்சா சின்ன மச்சான் கண்ணு கொஞ்சம் சொக்கிடுச்சா. சிக்கா 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 சிக்கிடுச்சா சின்ன மச்சான் கண்ணு கொஞ்சம் சொக்கிடுச்சா. சிக்கா 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 சிக்கிடுச்சா சின்ன மச்சான் கண்ணு கொஞ்சம் சொக்கிடுச்சா. தானே வந்து நின்னு துணை தேட சின்ன பொண்ணு.
நான் கண்ணு கொஞ்சம் சொக்கிடுச்ச பாவை உன்னை பாக்கும் பருவ மனசு கேக்கும் பார்வை தந்த ஏக்கும் பொண்ணுக்கு ஏது தூக்கம் தனியா வரவா ராசா சிக்கு சிக்கா 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 சிக்கிடுச்ச 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 அன்னைக்கு தொழிலாளியும் சண்டை போட்டீங்க, அதுக்கு காரணம் முன்விரோதம் சொன்னீங்க. இன்னைக்கு முதலாளியும் தொழிலாளியும் மோதுறீங்க, இதுக்கு காரணம் போனஸ் பிரச்சனைன்னு சொல்றீங்களா? அபி, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. நீ சின்ன பையன். பெரிய பையா, இது சரியில்லை. ஷீரா, நீ எப்படி இருக்கணும், யார் கூட வாழணும்னு எனக்கு தெரியும். அண்ணா, நான் விஜயனை மறந்துரு. அவன் நம்ம அந்தஸ்துக்கு சரியில்லாதவம்மா. இந்த அந்தஸ்து நமக்கு இடையில வந்தது தானே. வந்த அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஷீலா, இனிமேலாவது நீ புத்திசாலியா நடந்துக்குவே நான் நம்புறேன். உஷா, நீ SRK பத்தி என்னமா நினைக்கிற? அவரு ரொம்ப நல்லவருப்பா. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. என்னடா பழமொழி. உன்னை SRK கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிற முடிவுல இருக்கம்மா. நீ என்னடா நினைக்கிற? இது சரியில்லை. உன்னை போய் கேட்டேன் பாரு, நான் தான் சரியில்லை. தட்ஸ் கரெக்ட். உத வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இரு. முதலாளி, நீ வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன். என்ன தம்பி? ஒண்ணும் இல்ல முதலாளி, இது உங்க குடும்ப விஷயம், நான் தலையிடக்கூடாதுன்னு நீ சொல்லுவேன்னு நான் நினைச்சேன். முதலாளி, SRK பத்தி பலர் பலவிதமா பேசிக்கிறாங்க. பணத்துக்காக ஒரு கொலையை பண்ணிட்டு பட்டணத்துல இருந்து ஓடி வந்துட்டாருன்னு சொல்றாங்க. சொல்றாங்களா? சொல்றியா? டேய் சும்மாடா. டப்பா, இனிமே இந்த மாதிரி பேச்செல்லாம் இங்க வச்சுக்காத. முதலாளி, ஏதோ காதுல விழுந்தது சொன்னேன். பாரு, ஒருத்தங்கிட்ட 4 காசு இருந்தா 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வாங்க. இது சகஜம். உங்க எல்லாரையும் விட SRK பத்தி எனக்கு நல்லா தெரியும். போய் வேலை கவனி. போ. கொஞ்சம் இடம் கொடுத்தா இந்த பசங்க எல்லாம். குட் மார்னிங் சார். அரே வாங்க மிஸ்டர் SRK, உட்காருங்க. தேங்க்யூ. என்ன உங்களை பத்தி ஒரே ரிப்போர்ட்டா வந்துட்டு இருக்கு? ரிப்போர்ட்டா? ஆமா, ஒரு கொலையை பண்ணிட்டு மெட்ராஸ்ல இருந்து ஓடி வந்துட்டீங்களாமே. நல்ல ஜோக். என்னடா நல்ல ஜோக். ஹலோ, ஜஸ்ட் மினிட் அங்கிள், உங்களுக்கு போன். ஹலோ, ராங் நம்பர். ஒருத்தர் கொஞ்சம் வசதி வந்தா போதும், அவன் கொள்ள அடிச்சான், கொலை செஞ்சான், கள்ள நோட்டு அடிச்சான்னு எதை வேணாலும் சொல்லுவாங்க. அங்கிள், உங்களை தான். SRK here. எத்தனை நாளைக்கு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க பாரு.
ஓ லாரன்ஸ், எப்ப வந்தீங்க சிங்கப்பூர்ல இருந்து? கதையை முடிக்கிறதுக்கு நேத்து தான் வந்தேன். ஓ லவ்லி. இந்த பாருங்க, நாளைக்கு நம்ம வீட்டுல உங்களுக்கு ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன். நிச்சயமா வரணும். முன்ன மாதிரி ஏமாத்திர கூடாது. பார்ட்டியா வைக்கிறனே, வந்து பாத்துக்கிறேன் உன்னை. Really are funny. நாளைக்கு நிச்சயமா பார்க்கலாம். Thank you, thank you. லாரன்ஸ், my close friend. அடாடா, நம்ம லாரன்ஸ். உனக்கு தெரியுமா? ஓ ஓ, தெரியாது, யாருக்குமே தெரியாது. என்னடா உளர்ற? துப்பறியன் கதையெல்லாம் படிக்கிறான்ல பையன், அதனாலதான். இது சரியில்லை. மொத்தத்துல நீ சரியில்லை. என்ன மிஸ்டர் எஸ்ஆர்கே, போன வருஷம் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்களா? அது விஷயமா ஆடிட்டர் உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்காரு. குட் குட். யார் நீங்க? மிஸ்டர் எஸ்ஆர்கே இருக்காருங்களா? உங்க பேர் என்ன? அமிர்தலிங்கம். கொஞ்சம் இருங்க. தேங்க்யூ சார், உங்களை தேடி யாரும் அமிர்தலிங்கன்னு வந்திருக்காரு. அமிர்தலிங்கமா? வரச்சல. மிஸ்டர் அமிர்தலிங்கம் இருக்காரு, சிங்கப்பூர்ல பெரிய பிசினஸ் மேக்னெட். அங்கதான் எனக்கு அவர் பழக்கம். ஒரு டீ எஸ்டேட் போன எனக்கு எழுதியிருந்தாரு. ஒருவேளை அது விஷயமா தான் வந்திருக்காரு போல இருக்கு. ஹலோ மிஸ்டர் எஸ்ஆர்கே. ஹலோ மிஸ்டர் அமிர்தலிங்கம். மீட் மிஸ்டர் கந்தசுவாமி, மை பார்ட்னர். ஹிஸ் சன் ரவி. ஹலோ. உட்காருங்க. வெல்கம். Thank you. ப்ளீஸ் சிட் டவுன். தென் மிஸ்டர் எஸ்ஆர்கே, உங்களுக்கு எத்தனை பிரதர்ஸ்? எனக்கு அண்ணன் தம்பி யாருமே கிடையாது. ஒரே சிஸ்டர் தான். உங்களுக்கு தான் தெரியுமே. ஆச்சரியமா இருக்கே. நேத்து இங்க வரதுக்காக மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்தப்போ உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன். ஒரு சின்ன வித்தியாசம், இந்த தாடி இல்ல, கண்ணாடி இல்ல. என்னது, என்ன மாதிரி இன்னொரு ஆளா? வேடிக்கையா இருக்கே. இவர் அவராகவும் இருக்கலாம், அவர் இவராகவும் இருக்கலாம். தம்பி என்ன சொல்லுது? உலகமே ஒரு நாடக மேடை, ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கார். பிரில்லியன் பாய். கேளுங்க, அவனை நீங்க தான் நினைச்சு அவன் பக்கத்துல போய் ஹலோ மிஸ்டர் எஸ்ஆர்கே, எப்ப மெட்ராஸ் வந்தீங்கன்னு சொல்லி தோல்ல கை போட்டேன். அவன் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க, நீங்க தேடுற ஆள் நான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டேன். ஏன் சார், ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க முடியுமா? ஏன் முடியாது? உலகத்துல ஒரே உருவத்துல 7 பேர் இருக்காங்கன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்களே. ஆமாமா, இதெல்லாம் கடவுளோட விளையாட்டு. ஆமாமா, ஆட்டி வைக்கிறது அவன், ஆடுறது நாம. இல்லையா அமிர்தலிங்க சார்? இது சரியில்லை. நீங்க சாப்பிடுங்க சார். தேங்க்யூ. சார், ஸ்டேஜுக்கு போலாமா? இந்த பாராட்டு விழாவிற்கு நமது மதிப்பிற்குரிய முதலாளி அவர்களை தலைமை தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனது அருமை தொழிலாளர் நண்பர்களே, வணக்கம். எனது நண்பரும் எனது பார்ட்னருமான திரு எஸ்ஆர்கே அவர்களுக்கு நீங்கள் பாராட்டு விழா நடத்துவது குறித்து நான் பெருமைப்படுகிறேன். உங்களது நலனில் அவருக்கு எத்தனை அக்கறை உண்டோ அத்தனை அக்கறை அவரது நலனில் எனக்கு உண்டு. ஆகவே அவர் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து நமக்கெல்லாம் தொண்டு புரிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஐயப்பனை வேண்டிக் கொண்டு என் நெஞ்சில் கிடக்கும் இந்த மாலையை அவருக்கு பரிசாக அளிக்கிறேன். இந்த பாராட்டுக்கும் பரிசுக்கும் நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர். நீங்களும் என் பார்ட்னரும் என் பேர்ல வச்சிருக்க நம்பிக்கைக்கு நான் தலைவணங்க. உங்க நம்பிக்கை வீணாகாதபடி நான் பாடுபடுவேன் உறுதியளிக்கிறேன். வணக்கம், நன்றி. அடுத்து தொழிலாளர்களாகிய உங்கள் சார்பாக இந்த அன்பு சின்னத்தை திரு எஸ்ஆர்கே அவர்களுக்கு பரிசாக அளிக்கிறேன். கையால அவன் உயிர் போயிடக்கூடாதுதான் நான் காப்பாத்தினேன். நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு என்ன செஞ்சாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். உங்க திட்டம் எனக்கு ஒத்து வராது, என்ன விட்டுடுங்கன்னு எவ்வளவு கெஞ்சினேன். கேட்டீங்களா? என் மனைவி அநியாயமா கொன்னுட்டீங்களே. பணத்துக்காக பெத்த அப்பாவே பிளாக்மெயில் பண்ண, அதுக்கு ஒண்ணு ஒரு கருவியா மட்டும்தான் பயன்படுத்த நினைச்சேன். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு சங்கர் உன் மனைவியை கொலை செஞ்சுட்டான்.
அது மட்டும் இல்ல, அவன் என்னையும் ஏமாத்திட்டான். அந்த ஆத்திரத்துலதான் அவன் ஷூட் பண்ண. அப்ப சங்கர் தான் SRKன்னு சொல்றியா? ஆமா, அதை நான் நிரூபிக்கிறேன். மலா, நீ யார்? நீ இங்க எதுக்கு வந்த? மத்தவங்களை ஏமாத்தலாம், ஆனா உன்னை நீயே ஏமாத்திக்க முடியாது சங்கர். என் பேர் SRK. நீ இடம் மாதிரி வந்திருக்க. இல்ல, நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். முகத்துல கொஞ்சம் தாடிய வச்சுக்கிட்டா சங்கர் SRK ஆயிட முடியுமா? உன்னை ஒத்துக்க சங்கர். சங்கர், உன் தங்கச்சி உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக பணம் வேணும்னு துடிச்சியே, அதை மறந்துட்டியா? அந்த பணம் உன் கையில கிடைச்சதும் என்னையே ஏமாத்திட்டு ஓடினியே, அதை மறந்துட்டியா? உன்னால இந்த நிலைமைக்கு ஆளானா ஏன் ஊர் ஊர ஆடிட்டு இருந்த தெரியுமா? எங்கேயாவது என் கண்ணுல படமாட்டியான்னுதான். உனக்கு பணம் தானே வேணும்? 5க்கு 10 வருஷமா கொடுத்துறேன், வாங்கிட்டு ஓடு. நான் பணத்துக்காக வரல, உன்னை பழி வாங்க. மலா, இத்தனை வருஷமா இவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவனை உன் கையால கொன்னுடாத. வந்த அன்னைக்கு இவன் கதையை முடிச்சிருப்பேன். ஆனா சங்கரா இல்லையாங்கிற சந்தேகத்தை நான் விட்டு வச்சேன். சங்கர், பிளாக்மெயில் பண்றதுக்கு நீதான் எனக்கு கத்து கொடுத்த. இப்ப உன் தங்கச்சியை வச்சு ஒன்ன நான் பிளாக்மெயில் பண்றேன். அப்படியே மரியாதை அந்த தடி பசங்களை வெளியே அனுப்பிட்டு கதவை சாத்து. இல்ல பயந்துடாத. நீ என் மனித கொலை பண்ண வந்தான், அதுக்காக நான் உன் தங்கச்சியை கொண்டுட மாட்டேன். இவன் என்னையும் என் தங்கச்சியும் கொல்றதுக்காக வந்திருக்கான். கொல்லத்தான் வந்தேன், உன் தங்கச்சி அல்ல உன்ன. என்ன தைரியம் இருந்தா ஏன் எதிரில இப்படி பேசுவீங்க? சார், இவனை நீங்களே போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. வா போலாம். ரவி, போலீஸ் போன் பண்ணு. அப்பா நீ ஒண்ணும் சொல்லுவானா? போலீஸ் போன் பண்ணா போடா. செய்யுங்க சார். ஏற்கனவே ஒரு தடவை உங்க பார்ட்னரால ஜெயிலுக்கு போனேன். இப்ப உங்க பங்குக்கு ஒரு தடவை அனுப்பி வைக்கிறாருந்தா. முதலாளி, இவன் ஏற்கனவே சங்கர்ங்கிற பேர்ல பட்டணத்துல ஒரு செட்டியார்ட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவர்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக இவனும் அந்த செட்டியார் மகளும் சேர்ந்து என்ன அடிச்சு
உதைச்சு ஒரு கருவியா பயன்படுத்திட்டாங்க. பணம் கிடைச்சது எங்க மனைவியை கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவளை கொல்லவே நான் தான் சொல்லி என்னையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நான் எப்படிப்பா நம்புறது? முதலாளி, அந்த பொண்ணு இந்த ஊர்ல இருக்கா. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எஸ்ஆருக்கு கொலை செய்ய ட்ரை பண்ணது அவதான். அப்படியா? இப்ப எங்க இருக்காவோ? என் கூட வாங்க முதலாளி. மலா, முதலாளி வந்திருக்காரு. என்ன நடந்துச்சு நீயே சொல்லு. முதலாளி, புரியுதுப்பா. சார், அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டீங்களா? போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியது அவனே இல்ல, உன்னதான். என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு என்ன சொல்ற? உன்னை பத்தி விஜய் சொன்ன போதெல்லாம் என்னால் நம்ப முடியல. ஆனா நீ இப்ப மாலாவை கொலை பண்ணிருக்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்படி ஒரு கொலைகாரனுக்கு தங்கச்சியா இருக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அண்ணா, அவரை விட்டுடு. இல்ல நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அவரை விட போறியா இல்லையா? என்ன இந்த நேரத்துல ஓடி வரீங்க? விஜய், அப்பா என்ன வீட்டுக்கு வரல. எங்க போயிருப்பாரு? நான் சொல்றேன், வாங்க. மேல இருக்காரு, வாங்க. எங்க எங்க? இது சரியில்லை. முதலியார், நான் காந்தியோ புத்தனோ இல்லவே இல்லை. சந்தர்ப்பத்தினால் தவறு செய்யற சாதாரண மனுஷங்கள்ல நானும் ஒருத்தர். அதனால 1-2 பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஒண்ணு, மனசால உங்களுக்கு நான் ஒரு சின்ன துரோகம் கூட நினைச்சது கிடையாது. அதனால எந்த நம்பிக்கையில என்ன நீங்க பார்ட்னரா சேர்த்துக்கிட்டீங்களோ அதே நம்பிக்கையில நாம ஃப்ரெண்ட்ஸாவே பிரிஞ்சிருவோம். என் பங்கு என்கிட்ட பிரிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாம நான் எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடுறேன். இத்தனை கொலைகளை பண்ணிட்டு பெரிய நாணயஸ்ட மாதிரி பேசுறியா? முதல்ல உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். முதலையா, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா உங்களை நான் முடிக்க விரும்பல. சார், முதலியாரை நீங்க தான் கடத்திட்டு வச்சீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. விஜயும் முதலியார் பையன் இங்க வந்துட்டு இருக்காங்க. முதலியார் இப்ப சவப்பெட்டி மேல படுத்துட்டு இருக்காரு. அவரை அப்படியே உள்ள போட்டு யார் செத்து பண்ணது? நம்ம மைக்கேல் பாவம் போயிட்டான். ரவி, நீங்க போங்க, நான் வரேன்.
மாஸ்டர் முதலியார், உங்களுக்கு நான் கொடுக்கிற கடைசி சான்ஸ். உங்க சொத்துல ஒரு பைசா கூட நான் கேட்கல. ஆனா எனக்கு சேர வேண்டிய சொத்துக்குண்டான பத்திரத்தை இங்க தயார் பண்ணி வச்சிருக்கேன். இதுல மரியாதையா கையெழுத்து போடுங்க. Come on, come out. இந்த பெட்டிய யாருக்காகவோ செஞ்சேன். இப்போ இது எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பத்தாமா நான் செஞ்சேன். உனக்காகத்தாமா. அந்த ஒரு தப்பு மறைக்கிறதுக்காக மறுபடியும் பல தப்புகளை நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நான் சாகிறதுக்காக கவலைப்படலாமா? ஆனா உன்னை அனாதையா விட்டுட்டு போறத நினைச்சா விஜய், நான் உனக்கு எவ்வளவோ துரோகம் செஞ்சுட்டேன். அதுக்காக என் தங்கச்சியை பழி வாங்கிடாதப்பா.